புதுசாக பார்க்குறவங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் அந்த ரைட் ஹேண்ட் சைட்ஸ் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரெசிபி கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. பொட்டேட்டோ ஃப்ரை, பூண்டு கருவேப்பிலை போட்டு சுட சுட மிளகு குழம்பு, இது ரெண்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையோட இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 சிவப்பு மிளகாய், பிஞ்ச் ஆஃப் வெந்தயம், அப்புறம் 4 பூண்டு, இது வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையை வந்து பச்சையாக நல்லா ஒரு 2 ஈருக்கு அலம்பி தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, கடுகு, அப்புறம் புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது தவிர பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சள் தூள், அப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, இவ்வளோதாங்க சாமான் தேவை. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்து பேனில் சுட வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் உளுத்தம் பருப்பை நல்லா வதக்கிக்கிறேன், ஃப்ரை பண்ணிக்கிறேன். உளுந்து வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிளகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகு ஜீரகம் அதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் சிவப்பு மிளகாவையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ மிளகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு சிவப்பு மிளகா வெந்தயம்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு பூண்டை வந்து தனியாக தாங்க வதக்கிக்கணும். இல்லைன்னா வந்து பூண்டு வந்து பச்சை வாசனை போகாது. அதனால பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி தனியாக வதக்கிக்கிறது தான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை வேண்டாங்கிறவங்க தனியாக வதக்கிக்கிறது தான் நல்லது. பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ வறுத்தெடுத்த சாமானோட அலம்பி வச்ச கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றி. ஸோ இப்போ வந்து நம்ம மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வானலியில் வந்து எண்ணெயை கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு கடுகு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் வந்து இந்த விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கருவேப்பிலை, அப்புறம் அந்த வறுத்தெடுத்த சாமான், அது சொன்ன அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டு அதையும் இதில் ஊற்றி நல்லா கிளறணும். அண்ட் ஏற்கனவே நான் வந்து புளி எடுத்து ஊற வைக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த புளியை எடுத்த புளி ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்கு. அதையும் இப்போ அதில் சேர்த்து நல்லா கிளறலாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீர்க்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மிளகு குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஒரு 2-3 நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறின்னு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உங்களுக்கு கெட்டி பதத்துக்கு ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வரும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டோன்னா அடி பிடிக்காமல் இருக்குங்க. இதே வந்து ரொம்ப கெட்டியாக பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் சட்னி மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா தளன்னு இப்போ மிளகு குழம்பு ரெடிங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அலம்பி தோலோட கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக. அதனால் வந்து நல்லாவே அலம்பணும் தோலோட போட போகிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஒரு அளவுக்கு வெந்துடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அங்கே சாஃப்ட் ஆற வரைக்கும் இங்கே நம்ம வந்து 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர், அது தவிர 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு எல்லாத்தையுமே போட்டு அந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுத்துங்க. தண்ணியை வடிகட்டிட்டு அது மேலே அந்த மசாலா மாவை போட்டு நல்லா புரட்டி வச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கணும்.
சாதாரணமாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நிறையவே எண்ணெய் தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கிறிஸ்பாக இருக்கும். ஆனால் வந்து சிப்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. ப்ளஸ் வந்து சிப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கரகரன்னு இருக்கும். இது வந்து அப்பவே சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதனால எண்ணெய் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு நல்ல ஒரு 2 கரண்டி எடுத்துட்டா போதும். எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ அந்த பெசரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மசாலா மாவெல்லாம் போட்டு அந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா பெரட்டிகிட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. உருளைக்கிழங்கு வந்து மூடக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வறுவல் மாதிரி முறுமுறுன்ட்டு வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மிளகு, கருவேப்பிலை, பூண்டு இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நம்ம செரிமானத்துக்கு, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக கிறிஸ்பியாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எப்படி வந்தது அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போது ரெடி ஆயாச்சு, சாப்பிட வேண்டியது தான் பாக்கி.